பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். நேற்று தினத்தில் அவரோட சித்தத்தின்படி ஜெபிக்கணும்னு நான் பேசணும். நம்ம அவர் சித்தத்தின்படி ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அந்த ஜெபத்துக்கு பயங்கர வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய விருப்பப்படி அல்ல, தேவ சித்தப்படி ஜெபிக்கணும். ஏன்னா ஏசப்பாவே அப்படி தான் ஜெபிச்சார். இன்றைக்கி நம்ம 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே. இது நம்ம யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவருடைய சீஷர்களுக்காக அவர் உலகத்தை விட்டு போக போகிறாருன்னு சொல்லும் போது அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வராரு. அவங்கள தீமையிலிருந்து காத்துக்கொள்ளணும். யோவான் 17:15 பார்க்குறோம். அதே தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 3:3 பார்க்குறோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவரை உங்கள் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வாராக. ஆமீன். இந்த வார்த்தை உங்களுக்கு